ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம நியூ ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து வியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம எல்லா ரேஷன் கார்டு ரிலேட்டடான எல்லா சர்வீஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டைப் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி இன்டர்பேஸ் வரும். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இங்கிலீஷில் டைப் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக தமிழில் டைப் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில் டைப் பண்ணுறத அப்படியே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லையும் டைப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியல அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு யாருடைய பேரில் வந்து குடும்பத் தலைவராக நீங்கள் போகிறீங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய அப்பா பேர். ஸோ இன்கேஸ் வந்து ஒய்ஃபாக போடுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3 லைனில் ஸோ உங்களுடைய பெரிய அட்ரஸாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ், ஸ்ட்ரீட்டு, நகர், அதுக்கப்புறம் ஊர். ஸோ இதேமாதிரி 3 லைனையும் நீங்கள் வந்து கரெக்டாக அப்படி டைப் பண்ணிடுங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இதில் என்ன டைப் பண்ணிங்களோ அப்படியே கன்வெர்ட் பண்ணி நீங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் வரல அப்படின்னா ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணி கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு சொல்லி வரும். அதில் ஆன்லைன் கூகுள் உள்ளீட் கருவி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன டைப் பண்ண விருப்பப்படுறீங்களோ அதை இங்கே டங்கு இங்கிலீஷில் டைப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதேமாரி அப்பா பேரும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ், ஸோ எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் இன்புட் டூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் ஸோ இந்தமாரி எல்லா இடத்துலையும் வெப்சைட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக வீடியோஸை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம், எப்படி நம்ம கூகுள் இன்புட் டூல் தமிழை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து அட்ரஸ்ஸு, உங்களுடைய நகர், ஸ்ட்ரீட் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஒர்க்கு தான். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்பா பேர், அம்மா பேர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டங் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில், தமிழில் வேணும் அப்படின்னா தமிழில். ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ குடும்பத் தலைவராக யாரை போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் 5 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், உங்களுடைய கிராமம். ஸோ இது மூணுத்தையும் தனித்தனி இது நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணுறீங்களா, ஏன்னா ஓடிபி எல்லாம் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அதை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வெரிஃபைடாக ஆகிடும் இருக்கும். ஸோ அதனால் இஷ்யூ கிடையாது. ஏன்னா இப்போ ஓடிபி ஜென்ரேட் பண்ணாததுனால ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஓடிபி அதாவது மொபைல் நம்பர் மூலமாக தான் நீங்கள் ஆட் பண்ணுறதோ, ரிமூவ் பண்ணுறதோ, சேஞ்சஸ் பண்ணுறதோ ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களே சேமிக்கணும். அதாவது குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவருடைய பேர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பாலினம் என்ன, தேசியம் என்ன, உறவு முறை என்ன, தொழில், ஸோ அவங்களுடைய மாதம் சேலரி எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சிஸ்டமில் வச்சுட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அதேமாரி நியூ மேரிட் ஆகிட்டு நீங்கள் இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பழைய உங்கள் அம்மா அப்பா பேரில், அதாவது அம்மா அப்பா கார்டில் இருந்து உங்களுடைய பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வரும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதேமாரி யாருக்கெல்லாம் குடும்ப உறுப்பினராக சேர்க்குறீங்களோ எல்லாருக்குமே ஆதார் கார்டு கண்டிப்பாக மஸ்ட்டு. ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அவங்களது வந்து ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா கூட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு இது உங்கள் ரேஷன் கார்டோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக 1 by 1 ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆதார் கார்டு வேணும். ஸோ ஆதார் கார்டு ஆட் பண்ணாமல் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் 1 month இல்லை 2 month வரைக்கும் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபைனலாக டெலீட் ஆகிட்டாங்க, அதாவது உங்களது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ஸோ குழந்தைங்கள பேர் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது சீக்கிரமாகவே ஆட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் கார்டு கூட நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர் இதை ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அத்தனை பேரும் இப்போ நம்ம குடும்பத் தலைவர் பேரை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மனைவிகள், பிள்ளைகள் ஸோ எல்லாமே அவங்களுடைய
ஒவ்வொருத்தராக நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுடைய மனைவி பேர், அதுக்கப்புறம் பிள்ளைகள் பேர், அப்பா பேர், அம்மா பேர், எல்லோருடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. குடும்பத் தலைவர் பேர் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பேமெண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாருக்குமே 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் கார்டு வந்து அலர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத அதில் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த ஆவணம் அப்படின்றத ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆதார் கார்டை இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ 1 by 1 நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எதனா ஒரு நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வரும். ஸோ கண்டிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக மஸ்ட் அப்படின்றத ஸோ இந்த பாக்ஸில் வந்து 4 டிஜிட்டை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் பேர் சேர்த்துட்டோம். இப்போ வந்து அட்டை. ஸோ நம்ம இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் அட்டை இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அரிசி அட்டையை தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. வேறு எதையுமே நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து சர்க்கரை அட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து எந்த சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால் அரிசி அட்டை அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்க இதில் கொடுத்துருக்க எதனா ஒரு ப்ரூஃப் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் மின்சார கட்டணம், அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, அப்படி இல்லைனா வந்து சொத்து வரி, அதாவது டேக்ஸ் பே பண்ணுறீங்க, கேஸ் பில் கனெக்ஷன், ஸோ இதில் எதனா ஒன்று வச்சிங்கன்னா போதும். அதுபடி ஓட்டர் ஐடியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. அதனால் ஸோ வீடு குடியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அது. எரிவாயு கேஸ் கனெக்ஷன் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபேமிலி குடியிருக்காங்க அப்படின்னா ஸோ கேஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது கேட்பாங்க. அதேமாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சொத்து வரி இருக்குது அப்படின்னா ஸோ அதையும் வச்சு உங்களுக்கு வந்து ஈஸியாக இதுமாரி டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்ரூவல் ஆகிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் கேஸ் பில்லு, சொத்து வரி, அதுக்கப்புறம் ஹவுஸ் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் பில்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இதில் வந்து சிலிண்டர் யார் பேரில் இருக்குது, என்ன நிறுவனம், அவங்க கன்சியூமர் நம்பர் என்ன ஏஜென்சி, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபைனலாக சப்மிட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இதேமாரி தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஸோ ஹோம் பேஜில் போய்ட்டு இதிலே பார்த்திங்க அப்படின்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அது வந்து பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த 4 ஸ்டேஜஸும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கான இது வந்து ஷோ ஆகும். இதிலே விண்ணப்பத்தின் பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்டைக்கான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். புதிய அட்டைக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்